ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரம். அப்போ ஆச்சாரியால் சந்திரமௌலீஸ்வர பூஜையை விஸ்தீர்ணமாக பண்ணியிருக்கார். அதே போல் தன்னுடைய குரு ஆதிசங்கரர் பண்ண ஷண்மத ஸ்தாபனத்தையும் வசத்தியாக சொல்லியிருக்கார். க்ஷேத்திரமாக போய் அங்குள்ள மூர்த்திகள் மேலே ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர். இதெல்லாம் பார்க்கும்பொழுது பக்தியையும் ஆச்சாரியார் ரொம்ப விசேஷமாக அங்கீகரிச்சிருக்கார் ஆதிசங்கரர் அப்படின்றது நன்னா புரியுறது. சாதாரண ஞானம் ரொம்ப வசதி, ஆத்ம விசாரம், தியானம், யோகம் இதெல்லாம் வசதி. பக்தி, பூஜை, க்ஷேத்ராடனம் இதெல்லாம் அந்த ஞானத்தையும் யோகத்தையும் பார்க்கும்பொழுது ஒரு படி கீழே தான். இந்த பக்தியை விடவும் பல தினசான ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள், வைதிக கிரமங்கள் எல்லாம் இன்னும் கூட ஒரு படி தாழ்த்தி தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஆத்ம விசாரமும் ஞானமும் தியானமும் அவ்வளோ வசதி, யோகமும் அவ்வளோ வசதி. அதெல்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் கீழே தான். அப்போது இதெல்லாம் ரொம்ப ஒரு படிப்பு பெரியவா அப்படின்னு உண்டாயிட்டா அவளுக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கை, சூப்பர்ஸ்டிஷன், சென்டிமெண்டல் பிலீஃப்ஸு இப்படிலாம் சொல்கிறவாள்லாம் இருக்கா. ஏன்னா சம்பிரதாயங்களை அப்படி கேலி பண்ணுறவா இருக்கா. ஆனால் ஆத்மஸ்வரூபத்திலே கரைஞ்சி ஒரு காரியமும் ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்கிற அத்வைத நிலையில் ஆச்சாரியால் ஞான மார்க்கத்தை சொன்னவர் தான். அவருக்கும் இதெல்லாம் இல்லாத ஞான மார்க்கத்தை போதிக்க முடிஞ்சது, அவரால் முடியாத இல்லை. ஆனால் அவர் மனசில் வச்சுன்னு செய்கிற பக்தி, காரிய ரூபமாக வைதீக கர்மானுஷ்டங்கள் எல்லாத்தையுமே அங்கீகரிச்சிருக்கார். ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த பிரபஞ்சத்தில் மாட்டின்னு இருக்க இத்தனை பேரும் சித்தம் ஓயாமல் அலைஞ்சுன்னு தான் இருக்கும். க்ஷண காலம் கூட அது ஒரு இடத்துல நிற்கலை. இப்போ மனசை நிறுத்திட்டு அதில் இருக்கும் அப்படின்னு ஒரு காரியமும் இல்லை. ஏதோ ஒரு சிந்தனை அது பாட்டு ஓடின்னு தான் இருக்குது எல்லா ஜீவராசிகளுக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாசங்கள், துக்கங்கள், துவேஷங்கள், பயம், சந்தோஷம் எல்லாம் மாறி மாறி நம்மளை அலக்கழிச்சுட்டே தான் இருக்குது. இதெல்லாம் ஒட்டி இந்த காரியத்தை பண்ணணும், அந்த காரியத்தை பண்ணணுன்ற திட்டங்கள் ஓயாமல் போட்டுண்டபடி தான் இருக்கும். ஆனால் அந்த சித்தத்தை நிறுத்திட்டு ஆத்மாவில் மூழ்கி போகிற செயலை மட்டும் நம்மளால் வாஸ்தவத்தில் சாதித்து காட்டவே முடியல அப்படின்றது ஆச்சாரியால் புரிஞ்சுண்ட விஷயம். நம்மளால் முடியலன்றத அவர் புரிஞ்சுட்டுருக்கார். இந்த மாதிரி சித்தத்தை நிறுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய பூர்வ கர்மா தான். பல தினசான தப்பு, பாபம் ஜென்மமாக பண்ணிட்டு இருந்திருக்கோம். அந்த பாபங்கள் தீர்ற மட்டும் நம்ம ஆத்மானுபவம்ன்ற பேரானந்தம் நமக்கு சித்திக்க போகிறது கிடையாது. கர்மாக்களுக்கெல்லாம் பலன் தர்ற பலதாத்தாவான ஈஸ்வரன் நம்ம பாபந்துக்கெல்லாம் தண்டனை கொடுத்து தீர்த்து வச்ச பிறகு தானே நம்மளுக்கு அந்த சாஸ்வதமான பேரின்பத்தை அவரால் கொடுக்க முடியும். பாபத்தை எப்படி தீர்த்துக்கிறது, எப்படி புண்ணியத்தை சேர்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஜென்மாவில் இவன் பண்ணின பாபங்கள் இன்னொரு ஜென்மாவில் தீர்த்துக்கட்டும்னு மகா கருணையால் தான் மறுபடி ஜென்மா நம்மளுக்கு அந்த ஈஸ்வரன் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம என்ன அப்படியா பண்ணுறோம்? நம்ம இந்த புது ஜென்மாக்களில் பழைய பண்ணாமல் இருந்த புதிய புண்ணியங்களை பண்ணாமல் இருக்கிறதோடு சேர்த்து இப்போ வேறு புதுசாக பல பாபங்களை மூட்டை கட்டின்னு பெருசாக்கிக்கிறோம். இப்படி பாபங்களை பெருக்கி கொள்ளாமல் அவத்தை கரைச்சி கொள்றதுக்கு தான் ஆச்சாரியால் கர்மத்தையும் பக்தியையும் ஞானத்தையும் அங்கமாக வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கார், அனுகிரகிச்சிருக்கார். பாபங்களில் 2 தினசு, ஒன்று சரீரத்தால் செய்கிற பாப கர்மா, இன்னொன்று மனசினால் செஞ்ச பாப சிந்தனை. பாப கர்மாவை போக்கிக் கொள்ள புண்ணிய கர்மா பண்ணணும். பாப எண்ணங்களை போக்கிக் கொள்ள புண்ணியமான நினப்புகளை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ புண்ணிய கர்மான்னா என்ன? அவளுக்கு வேதம் விதிச்சிருக்க கர்மா தான் புண்ணிய கர்மா. லோக வாழ்க்கை சீராக நடக்கணுன்றதுக்காக அறிவினால் நடத்துகிற காரியம், ராஜாங்க நீதியால் நடத்துகிற காரியம், வியாபார ரீதியால் நடத்துகிற காரியம், சரீர உழைப்பினால் நடத்துகிற காரியம்னு ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லாமல் அனுசரணையாக நடந்தால் தானே சமூக வாழ்வு சீராக இருக்குது. அதே மாதிரி வேத தர்ம சமுதாயத்துப்படி இப்படி 4 காரியங்களை பிரித்து ஒருத்தர் தொழிலையும் முட்டி அவளுக்கான நியமங்களையும் ஆச்சார அனுஷ்டானங்களையும் வகுத்து கொடுத்துருக்கார் சுவாமி. இவற்றை துளி கூட மீறாமல் அவா தொழிலை செஞ்சாலே அது புண்ணிய கர்மாவாயிடும். கர்மா எப்படி பாபமாறுதுன்னாக்கா, நமக்காகன்னு ஆசை வயப்பட்டு ஏதோ ஒரு லட்சியம் பிடிக்க போகும்போது தான் எந்த தப்பையுமே நம்ம செய்ய முனைகிறோம். ஏன்னா எப்படியாவது அதை அடைஞ்சிடணுன்ற ஆசை நமக்கு சித்தத்தில் துவேஷம், துக்கம், பயம்னு இந்த மாதிரி அழுக்குகளை ஏற்றி நோடுறோம். இப்படி நாம ஒரு லட்சியத்துக்கு ஆசைப்படாமல் வேதம் சொல்கிறபடி கர்மா செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா பேராசியின் அரிப்பு நம்மளை தீண்டாதுன்னு சொல்கிறாரு பெரியவா. இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.